திருப்பூர் அருகே தொழில் போட்டியில் நிதி நிறுவன அதிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரும்பு ராடால் அடித்து கொன்றுவிட்டு விபத்து போல சித்தரித்தவர் சிக்குவாரா? திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் வரக்காளிபாளையத்தைச் சேர்ந்தவர் ஈஸ்வரமூர்த்தி. இவர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வட்டி தொழில் செய்து வந்துள்ளார். மேலும் வெள்ளக்கோவில் பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார். இவர் தீபாவளிக்கு சொந்த ஊர் வந்த நிலையில் மீண்டும் பெங்களூருவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இதற்காக பேருந்தில் செல்ல ஈஸ்வரமூர்த்தியும் அவரது தந்தை கிருஷ்ணமூர்த்தியும் ஸ்கூட்டியில் வரக்காளிபாளையம் பிரிவு அருகே சென்றுள்ளனர். அப்போது சாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் பின்னால் வந்த கார் ஒன்று ஸ்கூட்டி மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் படுகாயமடைந்த இருவரும் உயிருக்கு போராடியுள்ளனர். சிறிது நேரத்தில் சாலையில் வந்த நபர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து இருவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதில் செல்லும் வழியிலேயே ஈஸ்வரமூர்த்தி உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்தை ஏற்படுத்திய கார் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் நினைவு திரும்பிய கிருஷ்ணமூர்த்தியிடம் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. நடந்தது விபத்து அல்ல, கொலை என்பது அம்பலமானது. வரக்காளிபாளையத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவருடன் சேர்ந்து ஈஸ்வரமூர்த்தி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரிடம் இருந்து பிரிந்து தனியாக தொழில் செய்து வந்துள்ளார் ஈஸ்வரமூர்த்தி. இதன் காரணமாக இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பெங்களூரு செல்ல புறப்பட்டுள்ளார் ஈஸ்வரமூர்த்தி. அப்போது பின்தொடர்ந்து காரில் வந்த ராஜ்குமார் ஸ்கூட்டி மீது காரை மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதனால் நிலை குலைந்து கீழே விழுந்த ஈஸ்வரமூர்த்தியை இரும்பு ராடால் ராஜ்குமார் பலமாக தாக்கியுள்ளார். பின்னர் இந்த தாக்குதலை விபத்து போல சித்தரித்து அங்கிருந்து தப்பி ஓடியது விசாரணையில் அம்பலமானது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பி ஓடிய ராஜ்குமாரை தேடி வருகின்றனர். இந்த கொலைக்கு வேறு யாராவது துணை போனார்களா என்றும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.